வெல்கம் டு குக் வித் மீ. இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூஜை ஜாமானை எப்படி பளிச்சுன்னு ஆக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. காற்றுலே இப்படி தான் இருந்தாலே இப்படி தான் கருப்பாக ஆகிடும் விளக்கு. ஸோ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளே ஹோம்மேட் இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஆயிலெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம வாஷ் பண்ணும்போது பிசு பிசுன்னு இருக்காது. ஸோ இது மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட சோப் லிக்விட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் விம் ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் புளி ஊற வச்ச தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எப்பயுமே அப்ளை பண்ணுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக தேய்ச்சாலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் லைட்டாக ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்னா அவசியமே இல்லை. நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே கொஞ்சம் பளபளன்னு ஆகும். நீங்கள் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது இப்போ தண்ணி ஊற்றி நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே லைட்டாக மைல்டாக தேய்ச்சாலேயே இந்த பளிச்சுன்னு வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். அதே மாதிரி செப்புலேயும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு லைட்டாக தேய்ச்சாலேயே செப்பு நல்லா பளபளன்னு வந்துடும். ஸோ விளக்கோட டிஃப்ரெண்ட்டும் இப்படி தான் இருந்துச்சு. கடைசியாக எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.